சொல்லியாச்சுங்க. எப்போ வந்தீங்க? நான் எப்பயோ சொல்லியாச்சு. நீங்க ஒவ்வொரு மாசம் வரும்போதும் அதாங்க சொல்லிட்டு இருக்கிறேன். என்கிட்ட போன மாசம் என்ன சொன்னீங்க? அந்த சார் அத கரெக்ட்டா அப்படி சொல்லல. இல்ல சார் என்கிட்ட சொன்னீங்க சார். நான் சொல்லலங்க. மேனேஜர் சார் ஏன் மேனேஜர் ஏன் போய் சொல்றீங்க? நீங்க மேனேஜர் எனக்கு தெரியாதுங்க. யாரா இருந்தாலும் அதுதான் சொல்றேன். கேட்டீங்க ஐடி கார்டு காமிச்சேன். ஐடி கார்டு காமிச்சேன். சரிங்க. உங்களுக்கு பேசுறேன். சரிங்க. காசு இல்லங்க என்கிட்ட. நான் இன்னைக்கு ஈவினிங்ல நாளைக்கு காலையில தான் கட்ட முடியும். அவ்வளவுதான். நீங்க கட்டுங்க. ஏங்க மாச கழிச்சு என்கிட்ட காசு இல்லங்க. அதனால கட்டல. ஏங்க மாசம் இருங்க சார். ஏன் மாச கழிச்சு எங்களை அலைய வரீங்க சுத்த வரீங்க? என்கிட்ட காசு இல்லங்க. என்கிட்ட வருமானம் இல்ல. அதனால கட்ட முடியல. லோன் தெரியாம வாங்கிட்டேன். ஓகே சார் அக்செப்ட். அதனால சார் பேங்க் சரி வந்து எனக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து சார் என்னால இந்த மாதிரி நான் நீங்க வரும்போது சொல்லிட்டேங்க. நீங்க போய் சொல்லாதீங்க சார். நீங்க போய் சொல்லாதீங்க. நீங்க போய் சொல்லுங்க. சரிங்க. இப்போ என்கிட்ட இல்லங்க. இப்போ என்னங்க பண்ணனும்? இப்போ நான் என்ன பண்ணனும்? எனக்கு லோன் லெட்டர் எழுதி கொடுங்க. லெட்டர் எழுதி வந்து நாளைக்கு கட்டறேன்னு சொல்லி ப்ரூஃப் லெட்டர் கொடுங்க. நான் போய் பிரான்ச்ல சப்மிட் பண்ணுவேன் நான். சரிங்க. லெட்டர் எழுதி கொடுங்க. சரிங்க. லெட்டர் எழுதி கொடுங்க. சரி. லெட்டர் எழுதி கொடுங்க சார். நீங்க நான் உங்க ஆபீஸ் வந்து பேசி எழுதி கொடுத்துறேன். விடுங்க. அது சரி வாங்க பிரான்ச் போலாம். இப்போ வாங்க பிரான்ச். இப்பவே வர முடியாதுங்க. கடை இருக்கு. கடையில வியாபாரம் பண்ணிட்டு அதுக்கு நான் ஃப்ரீயா வர முடியும். சுயநலமா பேசுங்க பாத்தீங்களா? ஆமா. அப்ப இது